This video is sponsored by EduQuest. Digital best online courses EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அப்படிங்கிற நேம் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் 65 அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபுட்டு டிஷ் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த சிக்கன் 65 எதனால் இப்படி சிக்கன் 65 நேம் வந்துச்சு அப்படின்னு தெரியாமலே நம்ம அதை எல்லோரும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி சிக்கன் 65 அப்படிங்கிற பேர் வந்தது. 1910 வருடம் திருநெல்வேலியில் பிறந்தவர் தான் ஏஎம் புகாரி என்ற ஒரு மனிதர். அவர் பார்த்திங்கன்னா அவரோட 10வது வயசுலேயே பார்த்திங்கன்னா இலங்கைக்கு ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்து அப்படியே அவரோட ஸ்டடீஸையும் கற்றுக்கிட்டு குக்கிங்லேயும் பார்த்திங்கன்னா அவரோட திறமையை வளர்த்துக்கிறாரு. அவரோட திறமையை ஸ்ரீலங்காவில் வளர்த்துக்கிட்டு அதை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்னையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டலுக்கு நேம் பார்த்திங்கன்னா புகாரி அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு நேம் வைக்கிறாரு. 1951 சென்னையில் மவுண்ட் ரோட் கிட்ட அவர் அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறாரு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த புகாரி அப்படிங்கிற ஹோட்டலில் இருந்து தான் எம்ஜிஆருக்கெலாம் டிஷ்ஷஸ்லாம் அவங்களோட வீட்டுக்கு பார்சல் போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சென்னையில் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காரு. 200க்கு மேலே டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காரு. இந்த 200 டிஷ்ஷஸ்லாம் அங்கே புகாரி ஹோட்டலில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக சிக்கன் 65 அப்படிங்கிறது நேம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியை 65 நாள் வளர்த்து 65 நாளுக்கு அப்புறம் அந்த கோழியை நம்ம வெட்டுறதுனால சிக்கன் 65 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயினான ரீசன் சிக்கன் 65 என்று அழைக்கப்படுறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா 1965 நியூ இயரில் புகாரி பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த டிஷ்ஷை வெளியிடுறாரு. இந்த டிஷ்ஷை வெளியிட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷு எல்லாருக்கும் பிடிச்சி இந்த டிஷ்ஷுக்கு நேம் என்னான்னு கேட்குறப்போ அவருக்கு நேம் எதுவும் தெரியாமல் 1965 கண்டுபிடிச்சதுனால இதுக்கு சிக்கன் 65 என்று நேம் சொல்கிறாரு. இந்த நேமுக்கு அப்புறம் 1978, 1982, 1990 அதுக்கப்புறமும் டிஷ்ஷஸ்லாம் நிறைய கண்டுபிடிச்சாரு. ஆனால் எந்த ஒரு டிஷ்ஷுமே சிக்கன் 65 ஈக்குவலுக்கு வராததுனால சிக்கன் 65 தான் எப்பயுமே ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.